ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சுந்தர் வீட்டு சமையலுக்கு. இன்னைக்கு கார மீன் போட்டு மிளகு அரைச்சி ஊற்றி குழம்பு வைக்க போகிறேங்க. அது எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க. சட்டியை வச்சுட்டு நல்லெண்ணெய் ஊற்றி வடகம் ஜீரகம் போட்டு தாளிச்சிட்டு, அதுக்கப்புறம் 2 வெங்காயம் அரிஞ்சு வச்சுருந்தாங்க, அதையும் போட்டு நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் ஒரு தக்காளி பழத்தை போட்டு நல்லா வதக்கணுங்க. ஒரு கை அளவு பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி, நம்ம ஏற்கனவே புளி, மிளகாத்தூள், ஒரு தக்காளி பழம், பச்சை மிளகாலாம் போட்டு கரைச்சி வச்சுருந்தேங்க, அதை எடுத்து அதில் ஊற்றிடணும். 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம் நான் அம்மியில் அரைச்சி வச்சுருக்கேன். அதை நம்ம கார மீனில் கடைசியாக கொதித்த பிறகு போட்டால் சூப்பராக இருக்குங்க. இடுப்பு வலி, கை கால் வலிலாம் சரியாக போயிடும். குழம்பு கொச்சி எடுத்து மீனை போட்டுட்டேன். அதுக்கப்புறம் மிளகு ஜீரகம் அரைச்ச அந்த விழுதையும் ஊற்றிட்டேங்க. இது தேங்காய் பாறை மீனுங்க. இது நான் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு எல்லாம் போட்டு பெரட்டி வச்சுருந்தேன், நல்லா ஊறி இருந்தது. இப்போ அதை நான் தோசைக்கல்லில் வறுத்துட்டேங்க. பாருங்கள், சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இது எடுத்துகிட்டு மறுபடியும் மீன் வச்சுட்டேங்க. இதுதான் எங்கள் வீட்டு லன்ச் மெனு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.